சார் இது கியூரபிளா? 100% கியூரபிள். திரும்ப லைஃப் லாங்க்கு என்கிட்டயும் மருந்து வாங்கக்கூடாது, ஆங்கில மருத்துவம் சைடு போகக்கூடாது. ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஹைப்பர் தைராய்டு ஜாஸ்தியா இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு கம்மியா இருந்தாலும், உடல் பரும தைராய்டா இருந்தாலும் சரி, உடல் மெலிந்து போற தைராய்டா இருந்தாலும் பூர்ண குணம் படுத்துறோம். ஏன் தைராய்டு குணப்படுத்தணும்னா, தைராய்டு வந்து மலச்சிக்கல், உடல் சோர்வு, முடி கொட்டுறது, முடி தின்னாகிறது, தோல் சுருக்கம் வர்றது, அப்புறம் மனசு எப்போதுமே டயர்டா இருக்கு, ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்கிறது, எலும்பு பலவீனங்கள்னு நிறைய வருது. வெறும் தைராய்டு வந்து நம்ம தைராய்டு மெடிசன் எடுக்கிறதுனால வெறும் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி காமிக்கதே தவிர கியூர் ஆகிறது இல்லை. பூர்ண குணம் கண்டிப்பா கொடுக்கிறோம். 3 மாதங்கள் இல்ல 2 மாதங்கள் வந்து நாங்க சொல்ற மாதிரி பத்தியத்தோட தைராய்டு மெடிசன்ஸ் இங்க எடுத்துக்கிறது மூலமா நாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் சொல்லிடுறோம். உதாரணத்துக்கு அவங்க வந்து எப்படி வந்து தைராய்டு நாம் அப்படின்ற மாத்திரை நம்ம நிப்பாட்டிடுறோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக தமிழ் மருத்துவம் போறோம்னா, அதனாலதான் இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்றாங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு மாற்று வழி மருத்துவம் இருக்கிறது. அதை வந்து நம்ம முறையான ஆயுஷ் டாக்டர்ஸ் கிட்ட வந்து எடுக்கும் போது தைராய்டு 2 to 3 monthsல பெர்மனண்டா கியூர் ஆகுது. ஆனா நம்ம மருத்துவமனையில வர்றப்ப கண்டிப்பா ஃபுல் கியூர் ஆகுது. தைராய்டுனால வர பின்விளைவுகள், தைராய்டை சார்ந்து இருக்கிற உறுப்புகள், நம்ம உடம்போட ஸ்கெலிட்டல் சிஸ்டமையே, எலும்புகள் சொல்லப்படுற ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி.